ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் வந்து 8th பாஸ் வந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படித்தா ஜாப் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,500லேருந்து 1,16,000 கொடுக்காங்க. அது போக எக்கச்சக்க அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா February மாதம் 14 வரைக்கும் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கும் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து மொத்தம் வந்து 4 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில், அதுக்கப்புறம் மடப்பள்ளி, அதுக்கப்புறம் திருவலகு கோயில், இந்த 2 சப் கோயிலுக்கு வந்து இவங்க ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 6 வேகன்சிஸ். அதில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 1, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து 1, மடப்பள்ளியில் வந்து 3 வேகன்சிஸும், திருவலகு கோயிலில் வந்து ஒரு வேகன்சியும் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மடப்பள்ளி டெம்பிளுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். அது போக வந்து நமக்கு வந்து நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து ரெடி பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுவே திருவலகு சப்கோயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழை எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வயசு ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து நம்ம இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து லெவல் 31, அதாவது 35,900லேருந்து 1,13,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து லெவல் 35, அதாவது 36,700லேருந்து 1,16,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே மடப்பள்ளிக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே மடப்பள்ளியில் இருக்க அடுத்த மீதி இருக்க 2 போஸ்ட்டுக்கு வந்து 6,000 வந்து கொடுக்காங்க. அது போக திருவலகு கோயிலுக்கு வந்து 6,000 ரூபா சேலரி கொடுக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வெறுமனே டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வைக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜனவரி மாதம் 16 நம்ம அப்ளை பண்ணலாம். என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுற கடைசி டேட்னா February மாதம் 14 இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மடப்பள்ளி, அதுக்கப்புறம் வந்து திருவலகுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியருக்கும் சரி, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் சரி, அதுக்கான லிங்க்ஸை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த பதவிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியோட பேர் நீ போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஜூனியர் இன்ஜினியர், அப்படி இல்லைனா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்படி இல்லைனா மடப்பள்ளி இல்லைனா திருவலகு கோயில், அதுக்கான போஸ்ட்டை நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரோட பேர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தந்தை அப்படி இல்லைனா காப்பாளரோட பேர் கேட்டிருக்காங்க, பிறந்த வயது கேட்டிருக்காங்க, அதுக்கான சான்றிதழோட நகலை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதம் மற்றும் இனம் கேட்டிருக்காங்க, அதுக்கான சான்றிதழ் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான நம்ம சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் நம்ம இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் கேட்டிருக்காங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுக்குற அத்தனை சர்டிஃபிகேட்ஸுமே நம்ம ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம வந்து சைன் பண்ணி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து தெளிவாக வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மடப்பள்ளி இப்போ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து 11,600 36,800 இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னால் பார்த்த மாதிரி தான் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியமும் பிரசாதமும் தயாரிக்க தெரிஞ்சால் போதும். அதுவே
மடப்பள்ளியில் இருக்க அந்த ஒரு 2 வேக்கன்சி இருக்குல்ல, அதுக்கு வந்து தொகுப்பு ஊதியம் வந்து மாதம் வந்து 6,000 குடுக்காங்க. இதில வந்து தமிழ் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சா போதும். கோயில் பழக்கவழக்கத்துக்கு ஏத்த மாரி நெய்வேத்தியம், அடுத்து பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திருவலகு போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இதுக்கும் 6,000 தான் குடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. தமிழ்ல எழுதவும், படிக்கவும் தெரிஞ்சா மட்டுமே போதும். இந்த ஜாப்க்குள்ள ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது போக நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.